பல பகுதிகளில் தொடர் மழை பெய்யும் என்று வானிலை அறிவிப்பு செய்யப்பட்டதால் மேக கூட்டம் இங்கும் திரண்டு வந்து நிழல் கொடுக்கும் என்று ஒரு சிறிய நம்பிக்கை என் மனதின் மூலையிலே இருந்தாலும் வாடி வதங்கி பயிர்கள் பொசுங்கி சென்னல் வயல்கள் செங்கரும்பு தோட்டங்கள் திரும்புகிற பக்கமெல்லாம் தென்னந்தோப்புகள் வாழை தோட்டங்கள் பச்சை பசேல் என்று மரகத கம்பளம் விரித்தாற் போல காட்சி அளிக்கின்ற ஆசியா கண்டத்தின் நெல் களஞ்சியத்துக்கு அடித்தளமான சோழ மண்டலத்தில் பேர் ஆபத்து நம்முடைய தலை மீது இடியென இறங்க இருக்கிறது என்பதால் நான் பூஜிக்கின்ற இந்த தாய் மண்ணை, இந்த மண்ணில் பிறந்ததால் நான் பெருமை பெற்றேன் என்று நினைக்கின்ற உள்ளத்தில் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் பகுத்தறிவாளருக்கு அதிலே நம்பிக்கை கிடையாது. அப்படி பிறப்புண்டேன் இந்த தமிழ் மண்ணிலே பிறக்க வேண்டும் என்ற உணர்வையே வாழ்நாளெல்லாம் என் நாடி நரம்புகளில் ஓடுகின்ற குருதியோட்டத்தோடு கலந்திருக்கின்ற உங்கள் சகோதரன். செய்தியாளர்கள் பரபரப்பாக இருக்கிறார்கள். அரசியல் காரணங்களால் நான் செய்தியாளர்களை சந்திக்காமல் போக மாட்டேன். நீங்கள் வெயிலில் நிற்கிறீர்கள், அதனால் தான் நானும் வெயிலுக்கு வந்திருக்கிறேன். வெயிலிலும் மழையிலும் 6500 கிலோமீட்டர் நடந்து நான் பிறந்த பொன்னாட்டினுடைய பூமியை பாதங்களால் அளவிட்டாலும் சூழ்ந்திருக்கின்ற ஆபத்தை கருதித்தான் எடுத்த எடுப்பிலேயே மேகதாட்டு அணையை கட்ட மத்திய அரசே அனுமதிக்காதே, எங்கள் வாழ்வை வஞ்சிக்காதே, கர்நாடக அரசே, சிவகுமார் முதல்வர் பொறுப்பேற்க இருக்கின்ற கர்நாடக அரசே, எங்களுக்கு தீங்கு செய்யாதே, உலக நாடுகளின் நதி உரிமைகள் வரையறுக்கப்பட்ட போது ரைபேரியன் ஸ்டேட்டுக்குத்தான் முன்னுரிமை உண்டு. ரைபேரியன் ஸ்டேட் என்றால் காவிரியை பொறுத்தமட்டில் தமிழ்நாடு தான் ரைபேரியன் ஸ்டேட். கீழ்ப்படிவத்திலே அமைந்திருக்கின்ற பூமி 1000 ஆண்டுகளாக குடகு மலையினுடைய கர்ப்பத்திலே உருவாகி ஓடி வருகிற பொன்னி நதி எங்களுக்கு உரிமையான நதி. மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பு ஆடை அதுபோர்த்தி கருங்கேல்கண் விழித்தொல்கி நடந்தாய் வாடி காவேரி. பூவர் சோலை மயிலால புரிந்து குயில்கள் இசைபாட காமர் மாலை அருகசைய நடந்தாய் வாழி காவேரி என்று இளங்கோவடிகள் வர்ணித்த காவிரி தன் உரிமைகளில் பெரும்பகுதியை தமிழகம் பறிகொடுத்து விட்டது. ஏற்கனவே 350 TMC தண்ணீர் பெற வேண்டிய தமிழ்நாட்டுக்கு நடுவர் மன்றம் கொஞ்சம் பேசாம இருக்கணும், பின்னாடி இருந்துட்டு பேசக்கூடாது. வெயில்ல அவ்வளவு பேரும் அப்படியே காஞ்சி போய் நின்றுட்டு இருக்காங்க. ஒண்ணு பேசக்கூடாது, பேசுற அளவுக்கு போதை உன்னை தள்ளுமானால் போயிரு. இந்த நிகழ்ச்சியில் ஒரு சம்பிரதாயத்துக்காக வைக்கவும் இத்தனை தலைவர்களும் கலந்து கொள்ளவில்லை. நமக்கு வந்திருக்கிற ஆபத்தை தடுக்காவிட்டால் PR பாண்டியன் சொன்னது போல 5 கோடி மக்கள் குடிநீர் இழப்பார்கள். 32 மாவட்டங்கள் பாசனத்தை அடியோடு இழக்கும். 15 லட்சம் ஏக்கர் பாசனம் பெற்றிருந்த தமிழ்நாடு இன்று 9 லட்சத்துக்கு கீழே
குறைந்து விட்டது. 8 லட்சம் ஏக்கர் பாசனம் பெற்ற கர்நாடகம் இன்றைக்கு 32 லட்சம் ஏக்கர் பாசனம் செய்கிறது. இந்த பிரச்சனையில் எப்பொழுது இது வெடித்தது? 2013 மேகதாட்டிலே கர்நாடகம் அணை கட்ட திட்டமிடுகிறார் என்று அறிந்த மாத்திரத்தில் நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு திரண்டு சென்று ஆயிரக்கணக்கான தோழர்களோடு மேகதாட்டணையை கட்டாதே என்று போராட்டம் நடத்திவிட்டு 2014 டிசம்பர் 9ஆம் தேதி வந்த இந்து ஆங்கில நாளேடு முதல் பக்கத்தில் தமிழ்நாட்டுக்கு பேரபாயம் என்ற செய்தியை தந்தது. அதற்கு முந்தைய 2 நாட்கள் டிசம்பர் 7, 8 தேதிகளில் 2014 கர்நாடகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர், இன்றைக்கு அவர் உயிரோடு இல்லை, அனந்தகுமார் வீட்டில் 2 நாட்கள் ஒரு சதியாலோசனை கூட்டம் நடந்தது. கர்நாடகத்தை சேர்ந்த அனைத்து கட்சி எம்பிக்களும், கர்நாடகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர்களும் மாநில அமைச்சர்களும் அந்த 2 நாள் சதி கூட்டத்திலே கலந்து கொண்டு மேகதாட்டு அணையை கட்டியே தீர வேண்டும் என்று முடிவெடுத்த போது அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட கர்நாடக மாநிலத்திலே பிறக்காவிட்டாலும் நமக்கு வஞ்சகம் செய்த ஜவடேக்கர் அவர், நீங்கள் அணை கட்டுவதற்கு ஆரம்பியுங்கள் ஆயத்த வேலைகளை, அணை கட்டும் பொருள்களை இப்பொழுதே வாங்கி சேகரித்து குவியுங்கள், மத்திய அரசு வெளிப்படையாக நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம், நீங்கள் அணை கட்டுவதை நீங்கள் செய்யலாம் என்று முடிவெடுத்ததை உலகத்துக்கு பிரகடனம் செய்தது இந்து பத்திரிகை. அதை படித்துவிட்டு துடிதுடித்து போக நான் காவிரி பாதுகாப்பு இயக்கம் என்ற அமைப்பை உருவாக்கி 185 விவசாய சங்கங்கள் பங்கேற்ற கூட்டத்தை சகோதரர் PR பாண்டியன் உள்ளிட்ட விவசாய சங்க தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தை தஞ்சாவூரிலே நடத்தி ஊர் ஊராக செல்வோம், மக்களை தட்டி எழுப்புவோம், தஞ்சை திரணி மக்களை, நீங்கள் நஞ்சைகளிலே வயல்காடுகளிலே போகிற போது எங்களை போன்ற கரிசல் காட்டிலே கிடக்கிற விவசாயிகளைப் போல தோட்டத்திலே பயிர்கள் வைக்கும் தோட்டத்திலே தண்ணீர் வாய்ந்தால் மண்வெட்டி எடுத்து அதை ஒதுக்கிற பழக்கம்தான் உண்டு. ஒரு வாய்க்காலிலிருந்து இன்னொரு தோட்டத்துக்கு போக வேண்டும் என்றால் தஞ்சாவூர்காரர்கள் மண்வெட்டி எடுக்காமல் காலாலேயே ஒதுக்கிவிட்டு போகிற அளவுக்கு செழிப்பிலே இருந்தார்கள். ரொம்ப செல்வ செழிப்பு, நல்ல சாப்பாடு, பெரும்பாலும் விரால் மீன் சாப்பாடு தான் பெரும்பாலான வீடுகளில் சாப்பிட்டுட்டு அருமையா வெத்தலை பாக்கு சீவல் போட்டுட்டு அப்படியே வாயெல்லாம் சிவக்க இடுப்பில் ஒரு பச்சை பெல்ட்டை ஒன்றை கட்டிட்டு ரொம்ப சௌகரியமா இருப்பாங்க. சோழ நாட்டு மக்கள் பார்த்தா இப்படி நம்ம ரொம்ப வாடி வதங்கி கிடக்கிறோம் பாண்டிய நாட்டில். அந்த சோழ நாட்டுக்கு ஆபத்து வந்துருச்சு. உங்களுக்கு இனி தண்ணி கிடைக்காது குடிக்க, கொள்ளிடத்துக்கு தண்ணீர் வராது, கரிகாலன் கட்டிய கொள்ளிடத்துக்கு இனி தண்ணீர் வராது, மேட்டூருக்கு தண்ணீர் வராது, கபினி கிருஷ்ணராஜ சாகரில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வராது, 68 TMC தண்ணீரை தேக்க போகிறான். 5900 கோடி முதலிலே திட்ட அறிக்கையை அனுப்பி வைத்தான். அதில் குறைகள் இருப்பதாக மத்திய அரசு திருப்பி அனுப்பி இருக்கிறது. மீண்டும் அதை சரி செய்து அறிக்கையை விரைவில் அனுப்ப போகிறார். மத்திய அரசே, நரேந்திர மோடி அரசே, நீ கர்நாடகம் அணை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்காதே, எங்கள் தலையிலே மண்ணள்ளி போடாதே, வஞ்சிக்காதே, எங்கள் தமிழகத்தை நீ வஞ்சிக்காதே என்று வலியுறுத்துவதற்கும், அப்பொழுது ஊர் ஊராக சென்ற போது நான் மக்களிடம் கேட்டேன், மத்திய சர்க்கார் அலுவலகங்களை முற்றுகையிட வேண்டும், தமிழ்நாட்டில் பிறந்த எவரும் ஒரு நாள் மத்திய அரசு ஆபீஸ் வேலைக்கு போகக்கூடாது, ஒரு நாள் எல்லா அலுவலகங்களும் முற்றுகையிடப்பட வேண்டும், டெல்லிக்கு பயம் வர வேண்டும், 65 விட கொந்தளிப்பான ஒரு
போராட்டம் எரிமலையாக எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் ஏற்படும் என்ற அச்சம் ஏற்பட வேண்டும். அதற்கு நான் ஆயுதம் என்று சொல்லவில்லை. மூன்றாம் ராஜராஜ சோழன் கர்நாடகம் காவிரிக்கு குறுக்கே அணை கட்டியது என்று அறிந்த மாத்திரத்தில் குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை, காலாட்படை 4 வகை சேனைகளையும் திரட்டிக் கொண்டு அந்த கர்நாடக மாநில எல்லைக்குள்ளேயே நுழைந்து புலிக்கொடியுடன் அணையை சுக்குநூறாக உடைத்துவிட்டு திரும்பினார். பின்னர் சில நூற்றாண்டுகளுக்கு பின்பு மீண்டும் கர்நாடகக்காரன் அங்கே ஒரு அணை கட்டினான். அப்பொழுது மதுரையை தலைவராக கொண்டு திருச்சியில் ஒரு தலைவரை ஆண்டு கொண்டிருந்த அரசி மீனாட்சி அதே போல ஒரு பெரும் படையெழுப்பி எழுப்பப்பட்ட அணையை உடைத்து நொறுக்கினாள். இப்பொழுது நாம் அதை செய்ய முடியாது. உள்ளே நுழைந்து சமட்டியோடும் கடப்பாறையோடும் சென்று அணையை உடைக்க முடியாது. ராணுவம் குறுக்கே வந்து நிற்கும், போலீசும் குறுக்கே வந்து நிற்கும். அப்படி ஒரு புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று நான் எங்கு பேசவில்லை. ஆனால் தமிழகம் கொந்தளிக்கிறது, மத்திய அரசு அலுவலகங்கள் எல்லாம் ஸ்தம்பித்து கிடக்கின்றன என்று டெல்லிக்கு எப்படி எச்சரிக்கை செய்வது? பேசுகிறவன் சும்மா உங்க மத்தியிலே வந்து வீரவசனம் பேசுகிறவன் அல்ல. கொடியவன் ராஜபக்சே மத்திய பிரதேசத்துக்கு சாஞ்சிக்கு வருகிறான் என்று அறிந்த மாத்திரத்தில் நான் படையோடு வருவேன், விடுதலை புலிகளை ஆதரிக்கிற படையோடு வருவேன், 3 மாகாணங்களை கடந்து வருவேன், சாஞ்சிக்கே வருவேன். அந்த கொலைகார பாவியை எதிர்த்து நாங்கள் கருப்பு கொடி போராட்டம் நடத்துவோம் என்று சொல்லி 1100 பேர் இங்கிருந்து கர்நாடக மாநிலத்தை கடந்து, ஆந்திர மாநிலத்தை கடந்து, மராட்டிய மாநிலத்தை கடந்து மத்திய பிரதேசத்துக்குள் ஒரு 60-70 கிலோமீட்டர் போனபோது துணை ராணுவத்தையும் போலீஸையும் கொண்டு வந்து நிறுத்தி பக்லைன் இயந்திரங்கள், புல்டோசர்கள், ரோடு உருளைகளை வரிசையாக வைத்து விட்டார். எப்படியும் இவன் திட்டமிட்டு நுழைவான் என்று இன்டெலிஜென்ஸ் இங்கே இருந்து அங்கே தகவல் சொல்லி இருக்கிறது. வைகோ என்ன செய்வான் அவனுக்கு நீங்க கண்டுபிடிக்க முடியாது, மிலிட்டரியை வச்சு உள்ள விடாதீங்க என்றார்கள். அங்கே மோத நாங்கள் விரும்பவில்லை. ஆனால் அந்த கலெக்டர் ஐஜிட்ட 100 கஜம் பின்னாடி போயிடும், நீங்க நாங்க 100 கஜத்துக்கு அப்பால் இருக்கிறோம், இங்கேயே தான் இருப்போம் 3 நாள். அவன் அந்த காலிப்பையை வர்ற வரைக்கும், கொலகாரப்பை வர்ற வரைக்கும் அங்கேயே வெயில கிடந்தோம். இதை விட சுட்டரிக்கும் வெயிலிலே 9 மணிக்கு உட்கார்ந்து சாயங்காலம் 5:30 மணிக்கு தான் எழுந்தோம். முதல் நாள் ராத்திரி நாங்கள் அங்கே வெளிச்சத்துக்கு வைத்த மெழுகுவர்த்திகள் அப்படியே உருகி போய்விட்டன. கடைசியாக நாங்கள் அவன் வருகிற போது 5 ராஜபக்சே குடும்பாவிகளை போட்டு கொளுத்தினோம். 1000 புகைப்படங்களை தீயிட்டு கொளுத்தினோம். எங்களை மாலையில் விடுதலை செய்கிற போது அந்த ஐஜி ஆஃப் போலீஸும் கலெக்டர் வந்து என்கிட்ட சொன்னது, இந்தியாவிலேயே உங்க கட்சியை போன்ற ஒரு கட்டிப்பாடான கட்சியை நாங்க பார்த்ததில்லை. சாப்பிட்ட இடத்தை அப்படியே சுத்தம் செய்கிற அந்த பாணி எங்களை திகைக்க வைத்தது. மல கழிவுகளில் கூட அதை அள்ளி எடுத்து வெளியிலே போடுகிற அந்த உணர்வு எந்த கட்சியும் செய்யாது. எங்க போலீஸ்காரங்க, எங்க மிலிட்டரிக்காரன் பூரா உங்களுடைய ரசிகர்கள் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னார். ஆகவே எங்களை பொறுத்தவரை பத்திரிகையாளர் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காக்க ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலையை அடித்து விரட்டி அடிக்க நீட்டினோ திட்டத்தை 1500 கோடி செலவழித்த பின்பும், என் கனவு திட்டம் என்று மோடி சொன்னதற்கு பின்பும் மேதா பட்கரோடு விவசாய சங்க தலைவர்களை அழைத்து ஊராக சென்று மக்களை திரட்டி ஹைகோர்ட்டிலே வழக்கு தொடுத்து 3 மணி நேரம் அஜ்மல் கான் உதவியோடு நான் வாதாடி அந்த நேற்றினோ திட்டத்துக்கு வாங்கிய தடை உத்தரவு 11 வருஷமாக இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. நான் சாமானியன் தான். தொலைக்காட்சி ஊடகங்களிலே சாயங்கால நேரத்திலே விவாத வேலை நடத்துகிற மிகப்பெரிய மிகப்பெரிய அறிவுஜீவிகள் எங்க கட்சியை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனா 2-3 நாளா பார்க்கிறேன், எங்களை ரொம்ப கேலி செய்யறதுக்கு ஆசைப்படுறாங்க.
இந்த கேலி கிண்டல் இதெல்லாம் தாண்டி நான் ஒன்று கேட்கிறேன். இந்த தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு எங்களை போல போராடிய ஒரு கட்சியை அடையாளப்படுத்தி சொல். இல்லை அப்படி ஒரு வாதமேடை வைப்பதாக இருந்தால் எந்த இடத்தை குறித்தாலும் வைகோ வருகிறான், நீங்கள் யார் வேண்டுமானாலும் வந்து என் மீது கேள்விகளை தொடுங்கள். எங்கள் கட்சி இந்த தமிழகத்தின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுத்து நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் வடநாட்டு முதலாளிகள் கை போய் சேர்ந்து விடாமல் கடைசி நேரத்தில் வாஜ்பாய் இடத்திலே வாதாடி போராடி அதையும் காப்பாற்றி கொடுத்தவன் தான் இந்த வைகோ என்பது 25,000 தொழிலாளர் தோழர்களுக்கு தெரியும். என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் வாதங்களில் இந்த வாழ்வாதாரங்களை காப்பாற்றி கொடுக்க போராடியவன் என்று ஒரு சொல்லுகிற மனம் இருந்ததா? இல்லை. அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. நான் ஜீவிக்க போவது இனி எத்தனை ஆண்டுகள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் பேர பிள்ளைகள் காலத்தில், உங்களுடைய பேர பிள்ளைகள் காலத்தில் அவர்கள் நல்ல படிப்பறிவோடு வரலாற்றை வாசிக்க ஆரம்பித்தால், இந்த தமிழ்நாட்டிலே ஒரு சின்ன கிராமத்திலே பிறந்தான், தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காக்க போராட்ட களமாகவே தன் வாழ்வை ஆக்கிக் கொண்டான், 5.5 வருடம் ஜெயிலிலும் இருந்தான், 6400 கிலோமீட்டரும் நடந்தான் என்பதை அந்த பிள்ளைகள் வருங்காலத்திலே அந்த பிள்ளைகள் படித்து தெரிந்து கொள்வார்கள். இன்றைக்கு அழைத்த மாத்திரத்தில் இந்த வேலை பொருட்படுத்தாமல் வந்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்களே, கழகத்தின் கண்மணிகளே, இந்த போராட்ட களத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்த 6 உயிர் சகோதரர்கள், காவிரி விவசாயிகள் சங்கத்தின் PR பாண்டியன், மே 17 இயக்கத்தின் திருமுருகன் காந்தி, கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் தனி அரசு, தமிழ் புலிகளின் கட்சியின் நாகை திருவள்ளுவன், தமிழக விவசாயிகள் சங்கத்தின் வேட்டவலம் மணிகண்டன், CFA தேசிய தலைவர் RV கிரி, தற்சார்பு விவசாயிகள் சங்கத்தின் ஈரோடு பொன்னையன், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் ஈரோடு வழக்கறிஞர் ஈசன், மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் மாநில செயலாளர் இப்ராஹிம், தேசிய லீக் கட்சியின் அருமை மாமா பஷீர் அகமது, SDB கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் AK கரீம், விடுதலை தமிழ் புலிகள் கட்சி தலைவர் குழந்தை அரசன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் ஈழ வாழேந்தி செந்தில் அதிபன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் விசுவாசத்துக்கு இலக்கணமான முன்னாள் MP டாக்டர் கிருஷ்ணன், இன்று சட்டமன்றத்திலே அங்கம் வகிக்கிற என் 6 உயிர் தம்பிகள், கடையநல்லூர் தொகுதி ராஜேந்திரன், சீர்காழி தொகுதி செந்தில் செல்வன் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற என் இனிய சகோதரர்களே, வெயிலை பொருட்படுத்தாமல் வந்திருக்கிற தாய்மார்களே, சுட்டரிக்கும் வெயிலில் நல்ல நிழல்ல AC ஹாலில் தான் பேட்டிகள் இன்டர்வியூக்கெல்லாம் வழக்கமாக நடக்கும். ஆனால் இந்த சுட்டரிக்கும் வெயிலில் நெடுநேரமாக நின்று கொண்டிருக்கிற என் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர்களே, என் மரியாதைக்குரிய தொலைக்காட்சி நண்பர்களே, பிரச்சனை என்ன என்பதை PRP விளக்கிவிட்டார். அவன் அணை கட்ட திட்டமிட்டு விட்டான். அனுமதி கொடுக்காவிட்டாலும் கட்டுங்கள் என்று மத்திய அரசு முன்பே பச்சை கொடி காட்டிவிட்டது. கர்நாடகத்தில் இருப்பவர்களுக்கு நாம் படையெடுத்து உடைக்க முடியாது. மத்திய அரசுக்கு ஒரு அச்சம் வர வேண்டும். நாம் தமிழ்நாட்டை இழந்துவிடக் கூடாது என்று அச்சம் வர வேண்டும். அது அவன் ஊர்ல அணை கட்டுறான், அது நீ எப்படி தடுக்க முடியும்? அவன் ஊரு, அவன் அணை, அவன் கட்டுறான். ரைட் மிஸ்டர் மோடி, ரைட், ஆல் ரைட். அவன் ஊர்ல இருக்கிற அணையை அவன் என்ன வேணா செய்யலாம், அப்படியா? எங்க ஊர்ல இருக்கிற நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் இனி தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சொந்தம். எங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை எங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சொந்தம். ஆவடியில் இருக்கிற டாங்கி தொழிற்சாலை எங்கள் தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம். விஜயநாராயணத்தில் இருக்கக்கூடிய கப்பல் படைத்தளம் எங்கள் தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம் என்று என்னுடைய காலத்தில் அதற்கு வருகிற வாலிபர்கள், சின்னஞ்சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் ஆகிற போது, சிங்க ஏறுகள் ஆகிற போது
புலி போத்துகளாகிற போது அப்படி ஒரு முடிவு எடுக்கலாம். ரஷ்யாவில் நடக்கலையா? அந்த கிரேட்டஸ்ட் ரெட் ஆர்மி செம்படை செஞ்சேனை இருந்து என்ன பயன்? வஞ்சிக்கப்பட்ட காரணத்தால் 15 நாடுகளாக சோவியத் மண்டலம் துண்டு துண்டு நாடுகளாகிவிட்டன. மன்மோகன் சிங்க இதையே சொன்னேன் முல்லை பெரியார் பிரச்சனையை பேசும்போது. அங்க இடுக்கி அணைய உடைச்சா என்ன ஆபத்தோ அதை விட எங்க பென்னிக்குக் அணைய உடைக்க கேரளம் தயாராகி இருக்கிறது. அப்படி உடைக்கப்பட்டால் இந்தியாவின் ஒருமைப்பாடு உடையும். சோவியத் ரஷ்யாவில் நடந்தது இங்கும் நடக்கும் என்று நேருக்கு நேராக அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் நான் சொன்னேன். தமிழக மக்களே, இதை சின்னஞ்சிறு துண்டுகளாக யூடியூப்ல நம் தம்பிகள் போடுவார்கள். தொலைக்காட்சிகள் கொஞ்சம் மனதிலே இரக்கம் இருந்தால் ஒரு 4-5 நிமிடம் இந்த போராட்டத்தை ஒருவேளை காட்டுவார்கள். ஊர் ஊராக சென்றுதான் மக்களை திரட்டினோம். வெயிலிலும் மழையிலும் பல்லாயிரக்கணக்கான மக்களை கட்சி கொடி ஒன்று கூட கொண்டு போகல, என் கார்வை கட்டல. திமுக செயலாளரும் என்னை மாலையிட்டு வரவேற்றார். அதிமுக செயலாளர், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஜனதா, பிஜேபி, சுழல் கழகம், அனிமா சங்கம், விவசாயிகள் சங்கம், வணிகர் சங்கம் எல்லா ஊர்களிலையும் என்னை வரவேற்று, ஏன்னா கார்ல என் கட்சி அடையாளமே கிடையாது, கட்சி பேரே நான் சொல்லல மேடையில். தமிழ்நாட்டை காப்பாற்ற இவன் வருகிறான், நம் பேர பிள்ளைகளுக்காக வருகிறான் என்று என்னை ஊர் ஊராக வரவேற்றார்கள். அந்த உணர்வோடு தான் இப்பொழுது தலைக்கு மேலே வெள்ளம் போக இருக்கிறது. அவன் அணை கட்டுவதென்று முடிவெடுத்து பொருட்களை எல்லாம் குவித்து வைத்து விட்டான். ஒரு நல்ல செய்தியை PR பாண்டியன் சொன்னார், கர்நாடக விவசாயிகளும் இதை எதிர்க்கிறார்கள் என்று. அந்த துறையிலே தொடர்ந்து நீங்கள் பேச்சு கொடுத்து அவர்களையும் தயவு செய்து ஆயத்தப்படுத்துங்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, விவசாய சங்கத்தினர் உங்களை சந்தித்திருக்கிறார்கள். சட்டத்தின் மூலமாகவே தடுத்து விட முடியுமா என்றால், நீதிமன்றங்களிலே பெரும்பாலான வேளைகளில் நீதி கிடைப்பதில்லை. என்னுடைய அனுபவம். தமிழக அரசு இதை தலையாய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு முடிந்தால் ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க ஒரு கடையடைப்புக்கு கூட வருகிற நாட்களில் ஆயத்தப்படுத்தி ஒரு அறிவிப்பை செய்தால் கூட தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறது என்ற எண்ணம் ஏற்படும். விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று நீங்கள் கொண்ட வாக்கை விவசாயிகள் நம்பினார்கள், வாக்குகளை அள்ளி குவித்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தவாறு விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படவில்லை. நீங்கள் அறிவித்தது மிக சொற்பமான விவசாயிகளுக்குத்தான். எனவே கஜானா காலியாக இருந்தாலும் நிதியானத்துக்கு என்ன செய்வது என்று உங்கள் அதிகாரிகள், IAS அதிகாரிகள் சொன்னாலும் நீங்கள் விவசாயிகள் சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டியது உங்கள் தலையாய கடமை என்பதால் எந்த விதத்தில் அதை செய்வது என்பதை தீர்மானித்து அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டு குடிமக்களில் ஒருவனாக, தமிழ்நாட்டில் நொந்து போன விவசாயிகளில் ஒருவராக நான் இங்கே வலியுறுத்தி கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்பு தோழர்களே, இந்த வெயில் நேரத்திலே நீங்கள் இன்றைக்கு இங்கே நிற்கிறீர்கள். வைகோ போராட்டங்கள்னா வருஷத்தில் 32 வருஷத்தில் எத்தனை போராட்டங்கள். டாக்டர் கலைஞர் இந்த 13 ஆண்டு காலத்தில் மாதத்துக்கு ஒரு போராட்டம் நடத்தி கட்சிக்கு உயிரையும் ஜீவனையும் ஊட்டினார். தொண்டர்களை உசுப்பி சூட்டிலேயே வச்சிருந்தார். அதான் அது கட்டுமானத்திலே தாக்கு பிடித்தது திமுக கழகம். அதை போல தம்பிகளே, என்னை விட வயதில் குறைந்த தம்பிகள் தான் இங்கே ஏராளம். என்னிலும் மூத்தவர்கள் விரல் விட்டு எண்ணி விடலாம். அப்ப இளைஞர்களும் இப்ப நிரம்ப வர்றாங்க. எல்லாரும் அடுத்து ஒரு கடமைக்கு அழைக்கிறேன். மிக மோசமான அயோக்கியத்தனமான வேலைகளை செய்வதற்கென்றே அருள்லேகரா, அவர் பேர் ராஜேந்திர விஸ்வநாத்,
ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ராஜ்பவனிலே குடியிருக்கிறார். முன்பிருந்த கவர்னர்கள் எல்லோரையும் விட இவர் படுமோசமானவர். I condemn the speech and the attitude of the governor, temporary governor of Tamil Nadu, Mr. Arlekar. இது ஏன் இங்கிலீஷில் சொல்றேன்? இது அப்படியே பதிவு பண்ணி அவர்கிட்ட காதல் போய் போடணும். You have taken an atrocious decision. திருவள்ளுவர் சிலைக்கு அதை தீண்டுவதற்கு கூட உனக்கு யோகியதை உண்டா? அதுக்கு போய் நீ காவி வண்ண துணியை பூசியிருக்கே. திருவள்ளுவருக்கு மதம் கிடையாது, திருவள்ளுவருக்கு ஜாதி கிடையாது, திருவள்ளுவருக்கு மொழி கிடையாது, திருக்குறளில் எந்த மன்னன் பெயரும் கிடையாது, எந்த தலைவன் தலைவியும் கிடையாது, பெயரும் கிடையாது, எந்த மலையின் பெயரும் கிடையாது, எந்த நதியின் பெயரும் கிடையாது, எந்த பெயரையும் குறிப்பிடாம ஏன் தமிழ் என்ற சொல்லே கிடையாது 1330 குறள்ல. உலகத்துக்கே பொதுவரை, மனித குலத்துக்கே பொதுவரை பின்னுட்டும் சிலையை டாக்டர் கலைஞர் முக்கடல் சந்திப்பில் எழுப்பி உலகில் மிக மிக எழிலான அழகான இடம் எது என்று கேட்டால் மார்ட்டின் லூதர் கிங் சொன்னார், உலகத்திலேயே அழகான இடம் 3 கடல்கள் சங்கமிக்கின்ற கன்னியாகுமரி முனை என்று சொன்னார். அங்கே வான்புகள் வள்ளுவர் சிலையையும் எழுப்பினார், வள்ளுவர் கோட்டத்தையும் கட்டினார். வேணுகோபால சர்மா அற்புதமான ஓவியத்தை 9 ஆண்டுகள் வரைந்து கொடுத்தார், திருவள்ளுவர் படத்தை. அந்த சிலைக்கு போய் காவி உடை கட்டுவதற்கு உனக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருக்கணும், என்ன திமிர் இருக்கணும், என்ன அகம்பாவம் ஆணவம் இருக்கணும். திருக்குறள் திருவள்ளுவர் படத்தை தவிர எங்க வீட்டில் நான் படிக்கிற ஒரு படம் என் வீட்டில் கிடையாது. எந்த சாமி படமும் கிடையாது, எந்த தலைவர் படமும் கிடையாது. ஒரே படம் திருவள்ளுவர் படம் மட்டும்தான் எங்க அப்பா வச்சிருந்தார். அந்த திருவள்ளுவரை உலகத்துக்கே மறை போதிய அந்த தமிழகத்துக்கு மட்டும் பெருமை இல்லை, இந்த மனிதகுலத்துக்கே பெருமையான அவர்கிட்ட போய் அவர் சிலையை தொட்டு காவி ஆடையை அணிவிச்சிருக்கே. திருக்குறள் படிக்க வேண்டும், தமிழனாக பிறக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி சுயசரிதையிலே எழுதினார். மீண்டும் ஒரு முறை பிறந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று அங்கே சிங்கப்பூர் மைதானத்திலே வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கர்ஜித்தார். திருக்குறளை ஜேயு போப் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார். அந்த திருவள்ளுவர் சிலைக்கு நீ காவி ஆடை அணிவித்தது மன்னிக்க முடியாதது, சகிக்க முடியாதது. ஆகவே இந்த ஆளுநரை எதிர்த்து நாம பழைய மோடி எதிர்த்து 7-8 இடத்துல கற்பூடி காட்டி போராட்டம் நடத்தி இருக்கிறோம். போராட்டம்னா நமக்கு எனக்கு அது எவ்வளவோ தித்திப்பானது. போராட்டம் ஜெயில் தான் லைஃப்ல ரொம்ப அருமையான இடங்கள். அதான் என் வாழ்க்கை. வருகிற 7ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்கு தம்பிகளே, என் உயிர் சகோதரர்களே, பனகல் மாளிகைக்கு எதிரே வந்து குவியுங்கள். கருப்பு கொடிகளோடு கருப்பு சட்டையோடு நாம் கவர்னர் மாளிகை முற்றுகையிட்டு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம், அறப்போர் ஆர்ப்பாட்டம் கவர்னரை எதிர்த்து ஆளுநரை எதிர்த்து நடத்த போகிறோம் 7ஆம் தேதி. இதற்கிடையிலே காட்டுப்பன்றிகள் கொட்டத்தை ஒடுக்குவதற்காக, செண்பகவல்லி அணையை மீண்டும் தூக்கி எழுப்பு கட்டுவதற்காக, உள்ளார் அணைக்கட்டு திட்டத்தை தமிழக அரசிடம் பெறுவதற்காக 5ஆம் தேதி என் தலைமையில் வாசுதேவநல்லூரில் மாபெரும் விவசாயிகள் உண்ணாவிரத அறப்போர் ஆர்ப்பாட்டம், அதற்கும் நான் தலைமை தாங்குகிறேன். இடைவிடாத போராட்டங்கள். 7ஆம் தேதி தவறாமல் வர வேண்டும் தம்பிகளே. திரும்ப தாயகத்துக்கு உங்களை எல்லாம் வரவழைச்சு அங்க உங்ககிட்ட 1 மணி நேரம் பேசி உங்களை தயார்படுத்துகிற அவசியம் இல்லை. இப்பொழுதே முடிவெடுத்திருக்க 7ஆம் தேதி சாயங்காலம் பனகல் மாளிகைக்கு முன்னே கருங்கொடிகளோடு கருப்பு சட்டைகளோடு கருஞ்சட்டை படையாக, கரிபால்ச்சியின் படையாக மதிமுக படையும் பட்டாளமும் இந்த உணர்வை ஏற்றுக்கொள்கிற திருமுருகன் காந்தி போன்ற உணர்வாளர்களும் இங்கே இருக்கக்கூடிய பேரெல்லாம் சொன்னேன், எல்லாம் தமிழ் உணர்வாளர்கள், ஈழ உணர்வாளர்கள்,
தமிழ் தேசிய உணர்வாளர்கள். திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதல்ல. திராவிட அந்த நாற்றங்காலில் தழைத்ததுதான் தமிழ் தேசியம். நான் நாடாளுமன்றத்தில் we demand the right of self determination அண்ணா 63 சொன்னதை நான் கடைசியாக ராஜ்யசபாவில் பேசும்போது 3 முறை சொன்னேன். எவ்வளவோ மடக்கி இருக்காங்க. அரசியல் சட்டத்தை தான் கொளுத்தினேன் என்று சொன்னேன். எதற்கும் அஞ்சுகிறவன் நான். அஞ்சுவது அஞ்சாமை பேதவை, அஞ்சுவது அஞ்சாமை அறிவார் துளி என்பதை போல அலைகடலை அச்சத்தை தூக்கி எறிந்தவனுக்கு ஒரு பந்தய மைதானம் என்று கவிஞன் இக்பால் சொன்னார். அப்படி வார்ப்பிக்கப்பட்டவர்கள் நாம். நம்மை பொறுத்தமட்டில் எந்த கட்டத்திலும் நான் மந்திரி பதவியை கனவு கண்டதில்லை. முதலமைச்சர் பதவி என்று கனவில் கூட ஒரு நிமிடம் எண்ணியதில்லை. அமைச்சர் ஆக வேண்டும் என்று விரும்பியதில்லை. அதுக்கு சாட்சியங்கள் எத்தனையோ உண்டு. நான் அதை சொல்லி சுய விளம்பரமாக தம்பட்டம் அடிக்க விரும்பவில்லை. அந்த வாய்ப்புகள் எல்லாம் வந்தபோது எனக்கு வேண்டாம் என்று நிராகரித்தவன். தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காப்பாற்ற வேண்டும். அவன் அணை கட்டுவதென்று முடிவெடுத்திருக்கிறானே, அதை தடுப்பதற்கு கொந்தளிக்க வேண்டும். தமிழகம் புயலொன்று புறப்பட்டது, பூமி நடுங்குகிறது என்ற நிலையில் என்னுடைய அருமை தம்பிமார்கள், சகோதரர்கள், என் வணக்கத்துக்குரிய சகோதரிகள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்ட போராட்டத்துக்கும் வர வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். 4 பேர் அப்படியே கலைஞ்சு போனா வைகோ பேச்சை நிறுத்திடுவான்னு நினைச்சு அப்படியே நிக்கிறீங்களே, உங்கள் காலடிகளுக்கு என் சிரம்தாழ்ந்த வணக்கம். உங்களால் தான் நான் இந்த இயக்கம் லட்சியங்களுக்காகவும் கொள்கைகளுக்காகவும் இதுவரை வாழ்ந்து வந்திருக்கிறது. நாங்கள் தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காப்பாற்றி கொடுத்த பட்டியலை போடுகிறேன். அதற்கு நிகராக ஆண்ட கட்சியோ ஆளும் கட்சியோ எந்த கட்சியும் செய்ததில்லை என்பதை நான் நெஞ்ச நிமிர்த்தி சொல்வேன். அப்படி தமிழகத்துக்காகவே போராடுகிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழைப்பின் பேரில் நீங்கள் போர்க்களத்திற்கு வந்து கலந்து கொண்டதற்கும், மதிப்புக்குரிய தலைவர்கள் வாரணவாசி வாசித்தாரே அந்த தலைவர்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி தந்து எங்கள் அறப்போரிலே வந்து பங்கேற்றதற்கு என் சிறந்தாண்ட நன்றியை மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு வழங்கி, நீங்கள் 7ஆம் தேதி அன்றும் இந்த ஆளுநரின் அக்கிரம அராஜக போக்கை அரலேக்கரை கொஞ்சம் ஆடி போயிடணும். இப்படியெல்லாம் வர்றாங்களான்னு வாருங்கள், அங்கே முழக்கம் எழுப்புவோம். கடுமையான முழக்கம் ராஜ்பவன் சுவர்களிலே முட்டி மோதி எதிரொலிக்க வேண்டும். அப்படி ஒரு போராட்டத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி, மேகதாட்டு அணையை கட்டாதே, ஆபத்தை வரவழைத்துக் கொள்ளாதே, தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்யாதே. கர்நாடக அரசே, மத்திய மோடி அரசே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, எங்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே, தஞ்சை தரணியை வஞ்சிக்காதே, மேகதாட்டில் அணை கட்ட அனுமதிக்காதே என்பதே எங்கள் போர் முழக்கம் என கூறி, செய்தியாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும், நீங்கள் அங்கே இருங்க, நாங்கள் வந்துடுறேன். நீங்கள் உங்கள் வினாக்களுக்கு பதிலளிக்க வைக்கோ தயாராக சித்தமாக இருக்கிறார்.